ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தர்பவி. வாங்க நம்ம இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பயிரை நல்ல வானலில் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது 1/2 கிலோ அளவு தான் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். சேம் அதே அளவு சர்க்கரையை எடுத்து நல்ல மிக்சியில் விட்டு பவுடர் ஃபார்மேஷனில் அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்க்கரை பவுடர் கூடவே இப்போது நம்ம ஏலக்காய் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆற வச்சுருக்க பாசிப்பயிரையும் பவுடர் ஃபார்மேஷனில் அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா நைஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சக்கரை பவுடர் கூடவே இந்த பாசிப்பருப்பு பவுடரையும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த லட்டுவை நெய்யில் தான் பிடிக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த லட்டு பிடிக்க தேவையான அளவு நெய்யை காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம முந்திரி பயிரையும் நல்லா வறுத்து இந்த பவுடர் மிக்சிங்கில் மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு லட்டு பிடிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி லட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.